தப்பு வந்து இந்த கட்சிக்காரங்க தான். கட்சிக்காரங்க 2 பசங்க வந்து ரெக்வஸ்டா கேட்டேன், இந்த தம்பி அவசரமா வேலை இருக்கு எடுப்பா. அந்த 2 பசங்க எந்திரிச்சாங்க. அது பக்கத்துல வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. அவர் தான் ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு பேசுங்க, எனக்கு இது உங்க இஷ்யூ என்னவோ எனக்கு என்ன தெரியாது, என் இஷ்யூ என்ன உங்களுக்கு தெரியாது. நான் போராடி வேலை பார்த்தாதான் எனக்கு சம்பளம். நான் கொஞ்ச நேரம் தூங்காம தான் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும். மெடிக்கல் இஷ்யூ அவர்கிட்ட சொன்னேன். பேசியிருக்கப்போ ரெட் கலர் ஷர்ட் போட்டார்ல, வந்த செகண்ட் என்ன சொன்னாரு, பிசிஆர் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன், குடும்பத்துக்கு. அப்பதான் ட்ரிகர் ஆகல. பேசியிருந்தப்ப முடியாதுன்றாரு. 1 மணி நேரம் சரி, 1 நாளா இருந்தாலும் சரி, என் கட்சி பேனர் வச்சா மட்டும்தான் நான் வந்து உங்களெல்லாம் விடுவேன், நான் விடவே முடியாதுன்றாங்க. இந்த ஏரியா வந்து நான் பிறந்த 4 வயசுல இருந்து தான் இருக்கேன். எனக்கு 26 வயசு ஆகுது. ஜங்ஷன் அது மணிமண்டபத்துல இருந்து கறந்து வரையுமே டிராபிக் ஏரியா. இதுதான் ஜிஹெச் இருக்கு. அவங்க எவ்வளவோ அவசரமா போவாங்க, அதையும் சொல்றேன். இந்த மாதிரி கிளியரா சொல்றேன், அவங்க அவசரத்துக்கு போவாங்கன்னு சொல்றேன். ரொம்ப ட்ரிக்கராக தான் அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆச்சு. வாக்குவாதம் ஆகும் போது போலீஸ்காரங்க வந்தாங்க. சரி நீ போன்னாங்க. பொதுமக்கள் எதுக்காப்பு இல்லாம அவங்க மேல எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, என்ன எதுக்கு ஆர்குமெண்ட் பண்றீங்க? நான் பேச அவங்க வந்து கை வாங்கினது ஃபர்ஸ்ட் அடிக்கல, நாம தான் அட்ரா பார்ப்போம், அவங்களும் அடிச்சாங்க. மழையா பேசுனதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். அவங்க வயசுலயும் மூத்தவங்க, யூனிஃபார்ம் இல்லாம இருந்தாலும் வயசுல மூத்தவங்க. கையா அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டேன், தப்பு தான், என் மேல தப்பு. என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுருக்கலாம், அட்ரா பார்ப்போம்னு சொன்னது தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சாங்க, நானும் தப்பா அடிச்சிட்டேன். அப்போ வந்து போலீஸ் நான் அப்போ கூட வட்டி விட்டுருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனும் நான் அடிச்சிருந்தேன்னா உனக்கு எனக்கும் பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க நீ கட்சி மூலியமா பிரச்சனை பண்ணா பிசிஆர் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல தான் நான் அவங்களுக்கு பாதுகாப்பா, காவல்துறை பாதுகாப்பு இருந்துச்சு. நீ எப்படியோ தப்பா நினைச்சிருப்பீங்க, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அடிச்சனால நீ டென்ஷன் ஆயிட்டீங்க. பாதுகாப்பு காவல்துறை நண்பன், அந்த இதுலதான் நாங்களும் பாதுகாப்பா உங்களுக்கு கொடுத்தோம். அதுல வந்து டென்ஷன்ல உனக்கும் ட்ரிகர் ஆச்சு, எனக்கும் ட்ரிகர் ஆச்சு, அதாவது தப்பா நடந்து போச்சு. ஆனா அவங்க மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க ஒரு சர்வீஸ்ல ஒரு 30-35 வருஷம் சர்வீஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு எஸ்எஸ்ஐயா இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறமும் அவங்க மேல எதுவும் பேச வேணாம். அவங்களும் நல்ல நல்ல மரியாதையா